ஹே காய்ஸ், இன்றைக்கி நான் ஒரு எக் கிரேவி ரெசிபியோடு தான் வந்திருக்கேன். அதுக்கு நான் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா சாப் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த அளவுக்கு பொடியாக சாப் பண்ணி எடுத்துக்கணும். இனி ஒரு பாத்திரத்தில் 4 எக்கு போட்டு பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ எங்கள் ஃபேமிலிக்கு 4 எக்கு போதும், அதனால் அந்தளவுக்கு போட்டு பாயில் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் இண்டக்ஷனில் தான் வைக்கிறேன். ஸோ 8 to 10 மினிட்ஸ் போல் வச்சாலே நல்லா பாயில் ஆகிடும். நான் ஒரு 8 மினிட்ஸ் போல் வச்சு எடுத்துக்கிறேன். தேவையானது எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. ஸோ இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்க ஒரே ஒரு தக்காளி எடுத்து போட்டுக்கலாம். அண்ட் ஒரு பச்சை மிளகா கூட கொஞ்சம் கொரியாண்டர் லீவ்ஸ் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அதில் தண்ணியெல்லாம் போட வேண்டாம், ஆல்ரெடி தக்காளியில் இருக்க தண்ணியே போதும். பிளெண்ட் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சிடலாம். ஸோ இனி எக் பாயில் பண்ணி எடுத்தாச்சு. நான் தண்ணியெல்லாம் வடிகட்டி எக்கை நல்லா உரித்து எடுத்துக்கிறேன். எக்கை உரித்தக்கப்புறம் இப்படி நல்லா ஓவல் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒன்ஸ் இந்த மாதிரி ஷேப்பில் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாவே இருக்கும். இனி அடுப்பில் பேன் வச்சு 2 ஸ்பூன் ஆயில் விட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சீரகம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுட்டு ஆனியன்ஸையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். ஸோ இப்படி நல்லா ப்ரௌனாக ஆகணும், கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வதக்கி விட்டுடலாம். அடுத்து 1 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கி விட்டுடணும். ஸோ இந்த அளவுக்கு வதக்கி விட்டுட்டு அரைச்சி வச்சுருக்க விழுதியும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடணும். நல்லா சுருண்டு வரணும், அந்தளவுக்கு வதக்கி விட்டுட்டு இனி மசாலா சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 2 ஸ்பூன் போட்டு இப்போ உப்பும் தேவையான அளவுக்கு போட்டு கரம் மசாலா கொஞ்சம் போட்டுக்கோங்க, நல்லா டேஸ்ட் கொடுக்கும். அண்ட் நல்லா போட்டு வதக்கிடலாம். எல்லா மசாலாவும் நல்லா பிளெண்ட் ஆகணும், நல்லா வதக்கிடலாம். ஸோ பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு நல்லா சுருண்டு வந்த உடனே கொஞ்சம் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுடுங்க. இனி கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ அது நல்லா பாயில் ஆகி வரணும். பாயில் ஆகி வந்த உடனே மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஸோ நல்லா பாயில் ஆகி வந்துடுச்சு. இப்போ எக்கை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஸோ இப்படி தான் வந்திருந்தது. கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.